அவள் என்ன முடிவு எடுத்திருக்கா? அப்பங்கூட்டையும் வந்து இருக்கக்கூடாது, மாமியார்கிட்டையும் போய் இருக்க முடியாது. நம்ம பொறுத்த நம்ம எங்கே இருந்தாலும் தேடி வரட்டும், ஒரு நிலையோடு இருப்போங்கிற மனநிலையில் அவள் உட்காந்துருக்கான். புரியுதா உனக்கு? அவங்க ரெண்டுரையும் சேர்த்து உன்னுடைய குடும்ப சன்னிதானத்துக்கு நான் வர வைக்கேன். வெற்றி உண்டு. இந்தா மகனே, ஜெயிச்சு ஆனந்தமாக வா, வா, வெற்றி அடைவாய். காப்பாற்றி தரேன். இல்லை சொல்லாமல் முழுங்குதியே. சேர்ந்துடும் போ. நல்லா கர்பதாமிக்கு, கர்பதாமிக்கு. சரி, ஓகே. அப்படியா? அப்படியா? சரி, ஓகே, ஓகே. கடன்களால் பிரச்சனை யாருக்கு? வாப்பா. என்னென்ன கடன் உங்களுக்கு? வழி விடுங்க. வாங்க, கால் எந்த ஊர்? மெல்ல வாங்க, மெல்ல வாங்க, கால் ஒன்று சொல்லலாம். மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? எப்பா, யாரோ ஒருத்தன் தன்னை இஷ்டப்படி பொண்டாட்டி வேணும்னு குழம்பிக்கிட்டு இருக்கான. யாரையாது வெளியத்தில் வைக்கப்படுதியா? அடு வாப்பா, கை காட்டுதானே தம்பி. வாடா ஐயா, ராசா வா. எந்த ஊரில் இருக்கா அவா? முன்னால் வந்து நீ எங்கே இருக்கா அவா? எங்கே இருக்கா? நீ எங்கே இருக்க? சென்னையில் இருக்க. பேசுதியா அப்பா வாட்ட? சரி, செட்டப் ஆயிரும், கவலைப்படாத. பொறுமையாக கால் வந்துட்டு வா. சரி, அது வாழ்க்கை தானடா. கல்யாணம் முடிச்சு வைக்கணுமா? எங்கிருந்தாலும் வாழ்க. போன கிழவையுமா பொன்லே வாழ்க்கையை கழிக்கிய. மகனே, உன்னுடைய வீடு உனக்கு நிலைக்குமா? நிலைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி உன் உள்ளத்தில் இருக்கு. இதுவரை பார்த்த உழைப்பு எல்லாமே வேஸ்ட்டு. ஆனால் இப்போ அடுத்தவங்ககிட்ட பணம் வாங்கி தான் வாழ்க்கையை பூரா அங்கனங்கன நீட்டி வாங்கி வாழ்க்கையை ஓட்டுதோம். இதனால் குடும்பத்தில் மனைவி மக்களுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் மன உபாதையும் இருக்குது, தாங்க முடியலை. அதனால் தனிமையிலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீட்டில் நம்ம இருந்தானே இல்லாட்ட என்ன? நம்ம உழைச்சி போட்ட நேரத்தில் நம்ம அவங்களுக்கு கடவுளாக தெரிஞ்சோம், இன்றைக்கி நம்ம பிச்சைக்காரனாக தெரியுதோம். இந்த பேய கூட இருந்து என்னத்தை கண்டோம்னு நம்மளை சொல்லாமல் சொல்லி அடிக்கிறாங்க. உண்மையா இல்லையாப்பா? கால் நிட்டுவா. வாப்பா, இந்தா என்னைய கண்ணை மூடி தியானம் பண்ணு பார்ப்போம். இந்தாடா, 90 மாத கால அளவில் ஒரு பெரிய அமௌண்ட் உன்னை தேடி வரும். அன்னைக்கு சொந்த பந்தமெல்லாம் உன் காலடியை சுற்றும். நீ நிதானமாக இருந்துக்கா, வெற்றி உண்டு. போயிட்டு வா. கர்பதாமிக்கு, கர்பதாமிக்கு. காதல் கொண்ட மகனே வா, கால் நின்று வா. அப்படித்தான் உங்கள் வீட்டில் உள்ளவங்க சம்மதிப்பாங்களாடா? சம்மதிக்க மாட்டாங்க. பின்ன எப்படி இந்த கல்யாணத்தை நடத்துறது? புரியல. கல்யாணத்தை முடிச்சுட்டு போய் வீட்டில் நின்னா எவன் நினைச்சிட முடியும்னு கேட்குறியா? தைரியமாக தான் இருக்கியா? சரி, காலில் வந்துட்டு வா. பருவம் 10 பேசும். என்ன உண்மையா இல்லையா? பட்ட பிறகு தான் தெரியும். அப்படின்னு உட்கார், கொஞ்சம் கண்ண முடி உட்கார். என்ன நடக்குன்னு பார்க்கட்டும். வருமானம் பொண்டாட்டியை கழிக்கக்கூடிய வருமானம் ஒன்று முழுசாக வந்து சேரலையடா தம்பி. டேய், அப்படி தானே? பின்ன அது இல்லாமல் காதலிச்சா எப்படி? கண்ண முடிக்கா. கரெக்ட் சாமி. இந்த உனக்கு வருமானமும் தாரேன், குடும்பம் ஒத்து அந்த கல்யாணத்தை நடத்தியும் வைக்கிறேன். வெற்றி உண்டு மகனே, செல்வாக்காயிரு. குழந்தை வரம் கேட்டு வந்தவங்க யாருப்பா?
குழந்தை வரம் வராங்களா? யானை முகத்தான் யாரம்மா நீ? உன் பிள்ளையா? பிள்ளை வர யாருக்கு வேணும்? உங்களுக்கு வேணும். ரெண்டுக்கும் உன் வீட்டுக்காரங்க. முதல்ல ஆம்பளை பையனுக்கு கொடுக்குமா பொம்பளை பிள்ளைக்கு கொடுக்குமா? ஒரு உத்தரவு தானே இருக்குது பராசக்தி. என்ன செய்யலாம்? இதில் பெங்களூரில் இருக்குது யார்? கோயம்புத்தூரில் இருக்கு யார்? எங்கே இருக்கான் அவன்? நீ எங்கேப்பா இருக்க? சிவகாசி. சரி, ஓகே. 1 2 3 4 பத்திரகாளி எங்கே இருக்கான்? இருக்காங்களா? நீ காலில் வந்துட்டு வா. நீ போய் அங்கே நின்று வாங்க. வருத்தப்பட்டுறக்கூடாது உடனே. என்ன நீ பௌர்ணமிக்கு வந்து குழந்தை வர வாங்கிக்கா. நல்ல பிள்ளை. கண்ணாடியை கழித்து இன்னொரு தரம் காலில் வந்துட்டு வா. எழுபத்தஞ்சு சதவீதம் என்னை நம்பி வந்திருக்கேன். 100க்கு 100% நம்பலை. தெய்வத்தால் எல்லாம் நடக்குங்கிற பரந்த மனப்பான்மையோடு நீ வந்திருக்க. சரிண்ணா? 2 கால் வந்துட்டாங்க. அந்த மனதில் அப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தேன். சயின்டிஃபிக்காக எல்லா மைனஸும் இருக்குது. அடுத்து குழந்தை பிறக்கிறது எப்படி பிறக்கும், அதுக்குரிய காரணங்கள் நமக்கு தவறாக இருக்க. அதனால் அது ஒரு பெரிய அதிசயமாக தான் பிறக்கணும் அப்படிங்கிறது உன் உள்ளம். உண்மையா இல்லையா? உனக்கு குழந்தை பிறக்கும், பொம்பளை பிள்ளை பிறக்கும். காளி ஈஸ்வரின்னு பேர் வைக்கணும். 2 1 போல காலில் வந்துட்டுவாங்க. இன்னும் என்னை 3 முறை பார்க்கும் பொழுது தான் உன் கற்பத்தில் சக்தி கிடைக்கும். புரியுதா? அதுவரை என்னைய தியானம் பண்ணிக்கா. மனசுக்குள்ளே வெற்றியாக நடக்கும், ஜெயிச்சு வருவேன். இந்த வருஷ திருவிழாவில் அதிசயமாக உனக்கு கற்பம் சரணமாகும். அதே சிவகாசியில் அப்பா இருந்தால் எனக்கு என்ன? உங்கள் குடும்பத்தில் வந்தவங்க விபூதி வைக்காங்க. நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். எல்லாம் நல்லாகும். பௌர்ணமிக்கு வந்து சேருங்க. சைக்காட்டிக் ப்ராப்ளம் யாருக்குப்பா? சிவகாசி. மனோநிலைகள் சரியில்லாமல் பாதிக்கப்பட்டது யார்? யாருமா அவர்? அத்தானா? ஒன்றும் இல்லை, கையப்படி குறைத்துக்கா. நீங்களாம் அங்கே தள்ளி போங்க, பக்கத்தில் வா. கண்ணை மூடுறா, கண்ணை முடிக்கா. அழுதனா கொஞ்சம் நேரம் போய் அழுத்து வரையா? ஒரு வாரத்தில் உட்காந்து அழுத்து வந்துடுதேடா. அழுது முடிச்சுட்டு வந்து உட்காரேன். அடுத்த மாதத்துலேருந்து மாத்திரையை நிப்பாட்டிக்கலாம். என்ன, இப்பொழுது இவனுடைய உள்மனதுக்குள்ளே ஒரு ஜீவகாந்த சக்தியை கொடுத்துருக்கேன். இனிமேல் இவனுக்கு பயம் வராது, தற்கொலை பண்ணணுங்கிற எண்ணம் வராது, மனநிலைகள் தெளிவாயிருவான், நிம்மதியாக தூங்கி எந்திப்பான். இந்த மாதிரி இந்த கனியை வீட்டில் போய் சாப்பிட்டுக்கா, இதை வீட்டில் வச்சு கும்பிட்டுக்கா.
சித்திரை மாதம் 15க்கு மேலே தொழில் நல்லாயிருக்கும். நாளையிலேருந்தே எல்லோரும் இன்ப ஒற்றுமையாக ஆகிவிடுவீர்கள். நல்லா இருக்கும். வாங்கம்மா. பராசக்தி சுரூபாய நம்ம போய்ட்டு வாங்க. கோர்ட்டில் கேஸ் யாருக்கு? கோர்ட்டில் கேஸ் காலன்னு வரலாம். பாட்டாலே புத்தி சொன்னா பாட்டாலே புத்தி சொன்னா. வரலாம். என்னக்கா வழக்கு? வீடு சம்மந்தமாகவா? என்னை பிடிச்சி அப்பீல் பண்ணிக்கா, வெற்றியாக்கி தரேன். வர வச்சாச்சு. 22 நாட்கள் பொறுமையாக இருந்து ஜெயிச்சுக்கா. போய்ட்டு வா. கர்மசாமிக்கு அறந்தாங்கி, மரந்தாங்கி இல்லைப்பா, அறந்தாங்கி. அறந்தாங்கி அறந்தாங்கி வீட்டு பக்கத்தில் ஓடை யாருக்கு இருக்கு? ஓடை, நீர் ஓடை. வா, நீந்தான் கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு சும்மா இருக்கல, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? என்னென்ன வேணும்? உன்னுடைய வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன், இறந்து போன ஒரு ஆத்மா ஒன்று தெய்வமாக வருது. அது இன்னும் அமைதி பற்றாமல் அந்த வீட்டுக்குள்ளேயே உலாவிக்கிட்டு இருக்கு. அதனால் ஒரு திருமாங்கல்ய சக்தியை எடுத்து கொடுக்கறதுக்கு அது ஒரு தடையாக இருக்குது. இப்போ 3 ஆண்டு காலங்களாகவே மங்களகரமான கல்யாணம் சம்பந்தமான விஷயத்தை முயற்சித்து எந்த ஒரு வெற்றியும் கிடைக்காம மனது விரக்தியாக இருக்கேன். அதை நான் ஜெயிச்சு தந்தால் போதுமில்ல. கால் வந்துட்டு வா, பஸ் போய்ட்டு வா. கனி நல்ல கனியாக எடுத்து போடுங்க. வேறு என்னப்பா வேணும்? அவனுக்கு வேலை 6 மாதத்துக்கு பிறகு நடக்கும். இந்த சந்தோஷமாக இருக்கும். போய்ட்டு வா. கர்மசாமிக்கு உடல்நிலையை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? உடல்நிலை சம்மந்தமாக கேட்க வந்தது யார்? தான் வச்சிருக்கிற கடை தொழில் என்ன கடை? கால் வந்துட்டு வா. என்னம்மா செய்யணும் கடைக்கு? அந்த பெர்மிட் இன்னொரு 3 மாதத்தில் உனக்கு கிடைக்கும். எல்லாம் ஜெயிச்சு வந்துடுவேன். இந்த கடன் இல்லாமல் காப்பாற்றி தரேன். வேறு என்ன வேணும்? 3 மாதம் ஆகும். வெற்றியாகி நடத்துவா. இரு. எந்த ஊர் உனக்கு? கிளறிடாமல்ல. அறந்தாங்கியை கூப்பிட்ருக்க, நீ ஆத்திரப்பட்டு எந்திக்க. நீ அவன் ஒரு சப்ஜெக்ட்டு கூட ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விஷயத்துக்கு சொல்லுவோம். அப்படி என் மகன் எனக்கு அடங்கணும். உன் மகன் உனக்கு அடங்க வேணால? நீ அடங்கினியா ஒப்பனுக்கு? கால் வந்துட்டு வாப்பா. கோடி கோடியாக கையில் வச்சுருக்கியப்பா. இதுக்குள்ளே என்ன இருக்கு? வேற உள்ள எதுவும் இருக்கா? காயில் வந்துட்டு வா. உட்கார். குழப்பம் இல்லாமல் உட்காரு. அதை வெளியே காட்டாத, சட்டத்துக்கு விரோதம். உன் பையனுடைய மனநிலைகளை பார்த்தேன். இப்போ சனி பகவானுடைய ஆட்சியில் சொல்லுக்கடங்காத சூரபத்மனை மாதிரி அடங்கிக்கிட்டு இருக்கான். ஒன்று தாப்பன் வீட்டில் இருக்கணும், அப்படி இல்லைன்னா அவன் இருக்கணும். அப்படி ஒரு நிலைமை தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு.
இதற்கு இடையில் நீ நடத்தக்கூடிய தொழிலையும் கொஞ்சம் நஷ்டமும் மனக்குழப்பமும் நடக்கு. இடமாற்றம் தேவையா அப்படின்னு பார்த்தேன். இடமாற்றம் வேண்டாம், அதிலே நடத்திக்கலாம். அவங்கள சம்மதிக்க வச்சு உனக்கு செட் பண்ணி தந்துருக்கேன். இதுபோக நீ அன்பு வச்ச ஒரு நட்புக்குரிய ஒரு நபர் உங்ககிட்ட இப்போ தொடர்பாக இல்லை. அதை உனக்கு நான் இப்போ நட்பை உருவாக்கி தந்தால் போதுமா? ஏன்டா உள்ளத்துக்குள்ளே சிரிக்க? அது கிடைச்சா எப்படி இருக்கும்னு நினைக்கிறியா? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. நல்ல நண்பர்கள் உலகத்துக்கு தேவை. அதனுடைய அடிப்படையில் அந்த நட்பு வளரும். சந்தோஷமாரு 2 பூ வச்சுருக்கேன், எண்ணி வச்சுக்கா. கர்பசாமிக்கு இப்படியும் செய்வீங்களான்னு யாரும் கேட்காதீங்க. நட்பு இது வந்து தப்பாக நினைக்காங்க. தங்கம் இல்லை. ஆமாம், யார்? மதுரை மாநகர். ஏம்மா புயல் கணக்கு. மதுரை உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். மனைவியினுடைய மனநிலைகளும் சரியில்லை, உடல்நிலைகளும் சரியில்லை. விடாமல் என்னத்தையாவது அவளாக திங்க் பண்ணி குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இது யார் செய்வனை வச்சதுன்னு எனக்கு தெரியணும். அதை நிப்பாட்டி என் பொண்டாட்டியை நல்லாக்கி தரணும். இந்த வயதுக்கு மேலே நான் வேறு துணையை தேட முடியுமா? அதனால் என் வாழ்க்கையை செம்மையாக்கி கொடுன்னு கேட்க வந்துருக்கேன். கால் உண்டு. வீட்டுக்குள்ளே செய்வனை இருக்குங்கிறது உண்மைதான்ப்பா. அதனால் அவன் உயிரை காப்பாற்றி தெளிவான பொம்பளையை ஆக்கி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டுவான். கோயில் நிர்வாகத்தில் சொன்னால் நீங்கள் எது பேசக்கூடாதுங்க. உங்களுக்கு தான் அவங்க சேவை செய்தாங்க. ஒரு கிடாய் ஒன்று எங்கேயும் வேண்டுதல் பண்ணி விட்டுருக்கியா? வெட்டிக்கா, உன் மனைவியை நல்லாக்கி தரேன், காப்பாற்றிட்டேன். வேறு என்ன வேணும்? இந்த பணத்தை கூட்டியாச்சு, போய்ட்டு அப்போ அதே மதுரை மாநகர் எல்லை என் பிள்ளையினுடைய வாழ்வை தெளிவு பண்ணி கொடுத்து கேட்டு வந்தவங்க. வாப்பா, என்னம்மா எங்கே இருக்குவோம் பிள்ளை? கால் வந்துட்டு வா. மனத்தை அலப்பா, இது கும்பிட்டு வா. அக்கா நல்லா இருக்கியா? அக்கா சுகமாக இருக்கீங்களா? உன் பையனை பற்றி எதையும் சொல்லிடுவோம்னு சொல்லி பயப்படுதியா? அவன் யோக்கியதையை சொல்லணுமா சொல்ல வேண்டாமா? சொல்லணுமோ? குட்டுகளை சொல்லணுமா, கூடையிலே அண்டணுமா? அவனுடைய நட்பு பழக்க வழக்கங்களால் அவனுக்கு மனக்குழப்பம் ஏற்படும். ஆமாம், அதனால் கல்யாண விஷயத்தில் அவன் கொஞ்சம் தடையான நேரங்களை ஒட்டிக்கிட்டு இருக்கான். அதனால் வைகாசி விசாகத்துக்கு பிறகு அவனுக்கு கல்யாணத்தை பேசு. அவனுக்கு தொழிலும் அமையும், கல்யாணமும் அமையும். இந்தா நல்லா இருக்கும். இப்போ ஒரு வரன் வந்துருக்கு சாமி. வேண்டாம், போயிட்டு வா. அந்த குடும்பம் ஒன்றைய தனியை பிரிச்சிடும், உன் பிள்ளையை தூக்கிட்டு போயிடும். டிங் டிங் பார்த்துக்க. கர்பசாமிக்கு திருமணம் முடித்த பின்பு என் பிள்ளை வாழ்க்கையில் குழப்பம் இருக்குன்னு கேட்டு வந்தது யாரு? யாரையா? வரேப்பா. யாருக்கு திருமணம் முடிச்சிருக்கிய? கல்யாணம் முடிச்சாச்சா? குழப்பம் என்ன குழப்பம்? இன்னொரு ஆள் இருக்காங்களே, யாருமா? நீங்கள் வா. யாருக்குமா கல்யாணம் முடிச்சு வச்ச? நீ வா, நீ வா, நீ உட்காருப்பா. வரேன். கொஞ்சம் வெளிதானே வா. ஒரு கயிறை எவ்வளோ தரம் தான் ஒரு மனுஷன் இழுக்க முடியும்? அளவுக்கு மீறி இழுத்தா என்ன செய்யும்? அந்து போயிடும். அதை மாதிரி உன் பிள்ளை வாழ்க்கையில் இப்போ சம்மந்தம் கண்ட வழியில் குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்கு.
அங்கேருந்து பிரித்து கொண்டு வரணும்னு நினைக்கிறியா? அதான் கயிறை இழுத்தா அந்த போயிருங்கிறதுக்கு சொன்னேன். அப்படி அத்து விடுற பழக்கம் எனக்கு கிடையாது. நீ என்கிட்ட அந்த வரம் கேட்டது தப்புலாம். உனக்கு வேணுமோ? அவள் வேறு வழியை பார்த்துக்கிடுவாளோ? அருமையான வரலாறு. கால் வந்துட்டுவான். சாதகம் இருக்கா? ஓகே, வாமா. சித்ரா பௌர்ணமிக்கு வந்து என்னைய பாரு, ஒரு விடையோடு வருவாய், வெற்றி உண்டு. ஆவேசப்படாத, வார்த்தையை அடக்கிக்க, போயிட்டு வா. எனக்கு ஒரு லட்சம் கூட பெற சொல்லுதேன், வா. இடம் சம்பந்தமாக பிரச்சனை உடையது யாருப்பா? வாப்பா. எனக்கா இடம்? வாக்காங்க. உனக்கு மதுரையா மேலூரா? ஏப்பே உள்ள யார்கிட்ட போய் சொல்லிட்டு வந்து நிற்க போ, பின்னால நீ வாப்பா. நீ உடனே எங்க கால் வந்துடுவான். நில்லுக்கா, எங்கேயும் பேராத. மேலூரே நின்றுகொள், எங்கேயும் போய் விடாது, பொறுமையாக இருந்து கேள். என்னப்பா இடம்? கண்ணை மூடு முதல்ல. கவர்மெண்ட்டுக்கு மாறாக அப்ரூவல் இல்லாத இடத்த விற்கிறதுக்கு என்கிட்ட வந்து நிற்கிய நீ? கால் வந்துட்டு வா. கெட்டிக்காரன் தான், கொடுத்தா எதுவும் நடக்கும். அதுக்கு நம்ம வாங்க முடியுமா? இந்த கனியை கொண்டு அந்த இடத்துல போடு, உனக்கு விற்று விலையாக்கி வெட்டியாக்கி கோடி பணமாக்குதேன் போ. கருமசாமிக்கு அதே மாதிரி இடம் வழக்கில் இருக்குன்னு ஒருத்தன் காட்டுவாங்க. என்ன வழக்குக்கா? நீ மதுரையா? மதுரை எந்த இடம்? சரி, நீங்கள் என்ன வழக்கு? வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கா? கால் வந்துட்டு வரலாம். வில்லாபுரம் அது எப்படியா? அந்த வளையங்குளம் கருப்பசாமி கோயிலெலாம் தாண்டி போகணும், அந்த ஏரியா தானே? ஓகே, நீங்கள் இருங்க. 63 வலையர்கள் குடும்பத்தை சார்ந்த கருப்பசாமி கோயில் அதானே? கருப்பசாமி இருக்காரு, ஐயனாரும் கருப்பசாமி இருக்காரு. மணியெல்லாம் கட்டி போட்டிருக்காங்க, தேங்காயெல்லாம் உடைக்காங்க தானக்கா? நீ கால் வந்துட்டு வரலாமா? இது யார்? கோயிலை பொறுத்தவரை கூட வந்தவங்களுக்கு இடம் கிடையாது. அவரை சரி வாங்க. பாட்டரை ஜிப்பாக போட்டுருக்கீங்களா? வாங்க உட்காருங்க. இன்னொரு மனுஷன் எங்கப்பா? வாப்பா சாமி வாப்பா. கையில் பாட்டில் வீட்டில் வச்சுருந்தாலும் மறைச்சி வச்சுட்டு வாப்பா. இந்த இடத்துல இருக்கக்கூடிய நீதிமன்ற வழக்கை நீக்கி உங்களுக்கு தெளிவு பண்ணி தந்தால் போதுமா? அதே மாதிரி ஆனால் அந்த இடத்துல ஒரு வில்லங்கமான ஒரு சான்று ஒன்று இருக்கு, அதை எப்படி தீர்ப்பீங்க? சரி, வெற்றியாக்கி தரேன். ஏற்கனவே அந்த இடத்துக்கு அட்வான்ஸ் வாங்கினீங்களாப்பா? ஒருத்தர் வந்து அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு வந்து வில்லங்க இருக்குன்னு சொல்லி சரி பண்ணாமல் போயிட்டார, டோக்கன் கொடுத்தாரா? பெரியவரை நீங்கள் சொல்லுங்கள். இவரை எப்படி சேர்த்து வண்டியை இழுத்து கொண்டு போய்கிட்டு இருக்கீங்க? அதனால் வந்துக்கிட்டு இருக்காரு. நல்லது. சரி, காலில் வந்துட்டு வாங்க எல்லாரும். உறவு என்றும் பாசம் என்றும் இறைவன் பூட்டிய விலங்கு. சொல்லிட்டேன்னா என் கோயிலுக்கு எத்தனை கோடி ரூபா ப்ராஜெக்ட் பாது? எத்தனை கோடி ரூபா ப்ராஜெக்ட் அது? 43 கோடி ரூபாய்க்கு வாங்கிறதுக்கு ஆளை கொண்டு வந்து சேர்க்க நீங்கள் சம்மதிச்சு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அப்படி இல்லை உங்கள் இஷ்டத்துக்கு 50 கோடி ரூபாய்க்கு விற்கிறோன்னா எனக்கு 1 வருஷம் ஆகும். என்ன செய்யலாம்? ஒரு வருஷம் காத்திருக்கிறல 43 கோடிக்கு விற்றுருந்தீங்களா? வா பக்கத்தில் வாடா, நீ தான் அடித்து பேசுவேன்.
அண்ணன் மரியாதையாக பேசுவான், உன் பேச்சுக்கு கட்டுப்பட வைக்க அடி போ, நல்லா இருப்பா, சந்தோஷமா இருக்கு. வழக்குன்னு சொன்னீங்க, நான் ஒரு சிவில் கேஸ் போட்டுருக்கேன். அந்த கேஸில் உனக்கு தான் வெற்றி, கவலைப்படாத, தைரியமா இரு. இந்தா முடிச்சிருவோம், சந்தோஷமா இரு, நல்லா இருப்பா. அண்ணன் கொஞ்சம் மனம் திறந்து பேச பழகுனேன். அப்போ இவர் கூட வந்துட்டீங்களா, அடுத்த போகிறீங்களா பையனுப்பா, கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு அப்படியா? பணத்தை எங்கேயோ கொடுத்துட்டு எனக்கு கிடைக்க மாட்டேங்குன்னு வேதனை பண்ணிருக்கேன். யாருப்பா அது? யாரும் இருக்கீங்களா? இருக்க போய் தான்டா கூப்பிட்றேன். யாருக்குப்பா பணம் வரணும்? எங்கண்ணே கொடுத்தீங்க? எங்கே கொடுத்தீங்க? எவ்வளோ ரூபா? 24 லட்சம், 22 லட்சம், பரவாயில்லையே. கால் நின்றுவாங்க. செத்தா நான் தானே மாமா உன்னை தூக்கி போடணும், பணமாக பெருசு, நீ விட்டு கொடுக்க வேண்டியதானே. விட்டு கொடுத்துருதியா? மர்மம் தானேப்பா, விட்டு கொடுத்துறேன். அது எப்படி சாமி நான் விட்டு கொடுக்க முடியும்? என் பணம் எனக்கு வேணும். கால் வந்துட்டு வா. எனக்கா நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? கனி நல்ல கனியாக போடுங்கப்பா. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனீங்களாப்பா? போனால் குடும்பம் கெட்டு போயிடும். இப்போ அவன் மனத்தை மாற்றி உனக்கு பணம் தரணும். 10 லட்ச ரூபா முதல்ல வாங்கி தரேன், அடுத்துள்ள 12ல் 10 தருவேன், 2 ரூபா அவனுக்கு தான் வச்சுக்கா, போயிட்டு வா. குழந்தை பௌர்ணமிக்கு வந்து உத்தரவு வாங்கிக்கா, ஆம்பளை பையன் பிறப்பான் போ. கருப்பசாமிக்கு மேலூர் எல்லை இட விஷயமா வந்த பெண்மணி, நீ வாமா, அவன் ஆடி கிடக்கட்டும், வாங்க. 1000 ஏய் கால் வந்துட்டு வாமல்ல நீ நிப்பாட்டுப்பா சாமியை. என்னப்பா சாமி? கருப்பசாமியா முனீஸ்வரனா? பாண்டி முனி ஆடுறா சாமி. பக்கத்தில் வா. உன் வீட்டுக்காரர் எங்கே? உங்கள் இடத்த இன்னொருத்தன் கால் மிதிச்சுக்கிட்டு உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லி குழப்பம் பண்ணுறாங்க, அதுதானே உங்கள் விஷயம்? அதை உங்களுக்கு வாங்கி தந்தால் போதுமா? அந்த பாதையை வாங்கி தரேன், வில்லங்கெல்லாம் ஆக்கி தரேன். உங்களை குடியெழுப்பதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணியிருக்கான், நிறுத்தி வைக்கிறேன். கால் ஒன்றுட்டுவான். அருமையான பாட்டு, பிறகு கூட போடலாம், நல்லா இருக்கும். வா பக்கத்தில். என்னம்மா? முதல்ல இந்த வெற்றியை அடைந்து கொள். என்ன கடை வியாபாரத்தை நல்லாக்கி தரேன், உன் பண கஷ்டம் மன கஷ்டத்தை தீர்க்கிறேன். போய்ட்டு இந்தா வாயை கொஞ்சம் குறைச்சிக்கா. கருப்பசாமிக்கு ஆமாம். அப்படியா? அப்படியா? கேட்டேன். குழந்தை விஷயமா யாரோ கேட்க வந்திருக்காங்களே, யாருடா தம்பி? வா 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 வா, நீ தான் வாடா. யாருக்குடா குழந்தை வேணும்? யாருக்கு? வாங்க வாங்க. எத்தனை வயசு ஆகுது உனக்கு? 39 வயசு ஆகுது. ஆ, பாப்பா 33 வயசு ஆகுது. இது யார் பாப்பா? செல்லமாக கூட்டு பழகிருக்கிய. காலில் வந்துட்டு வா. தங்கம், அவங்க நல்ல சந்தோஷமாக வாழ்ந்தாங்க, அப்படி கூப்பிட்றான். இன்னொரு தரம். தம்பி, உன் எல்லைக்கு போகிறவுள்ள ஒரு சர்ச்சு தெரியுது, அது எங்கே இருக்குது? அப்படியா? அதை தாண்டி தான் உங்கள் ஏரியாவுக்குள்ளே போகணுமோ? குதிரை பார்த்துச்சு, சிறுவர் இருக்க தான் பார்த்தேன். இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வா. டீ குடிச்சிடா மச்சான்? ஆ, உட்காருங்க. உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? நல்ல பேர். கண்ண முடி உட்காரு பாப்பா, நீ போய் நேரம்.
சரி காலன்றலாம் பேசாத அம்மா பேசாதம்மா பேசாத. ஒன்றுக்கு சில முறைகள் அறிகுறிகள் தோன்றி மறைந்திருக்கும் என்ன, அதனால் என்னம்மா